78 வயசு 3 பிள்ளைங்க இருந்தோம். அந்த 3 பேருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு தனியாக வாழ்கிற சாத்தம்மை இப்போ 78 வயசாயிருச்சு. இருந்தாலும் ஏதாச்சும் வேலை கொடுத்தா செய்ய ரெடியாக இருக்கிற சாத்தம்மை அரசாங்கத்தோட உதவியை நாடி நிற்கிறாங்க. இந்த உதவி அவங்க எப்படி கேட்குறாங்க பார்த்தோம்னா அதுவே க்யூட்டாக இருக்கு. சரி, இவ்வளோ படிச்சிருக்கேன், ஏதாவது வேலை வாங்கி தந்தா கூட செய்ய முடியும். இப்போ இந்த வயசுல எப்படி செய்ய முடியும்? இப்போ இந்த பிள்ளைய செய்கிற வேலையில் முக்கால்வாசி வேலை என்னால் செய்ய முடியும். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பசங்க. அவங்க உங்களை பார்க்கலையா? பார்க்கலன்னு இல்லை, நான் போய் சிரமம் கொடுக்க மாட்டேன். I don't get many times I tried. I don't get that முதியோர் உதவித்தொகை. So help me to get that. பெங்களூர்ல வெறும் 3வது வரையே படிச்ச அவங்களுக்கு நல்லா இங்கிலீஷ்ல பேச தெரியும். இங்கிலீஷ்ல கோலப்படியில எழுதிய அரசாங்கத்திட்ட உதவி கேட்டிருக்காங்க. இவங்க ரொம்ப நாளா ட்ரை பண்றது எல்லாமே ஒண்ணுதான், அந்த முதியோர் உதவித்தொகை. இந்த பாட்டிமாவுக்கு அந்த முதியோர் உதவித்தொகையை கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணி தான் இந்த வீடியோ. இன்னொரு விஷயம், இவங்க எங்க ஊர், அதாவது சிவகங்கை மாவட்டம் கல்லலுக்கு பக்கத்துல கண்டராமாணிக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாச்சும் நல்லது நடக்குதானே.